அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜான் டீரில் 5310 பிளாக் இன்ஜின் 4-wheel drive டிராக்டரோட பிடிஓ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் ஸ்ட்ரெட்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. கரும்பு சோகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அறுவடையானதுக்கப்புறம் அந்த சோகையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அரிச்சு விட்டு தான் கரும்பு வந்து வெட்டி எடுத்து போவாங்க. அந்த சோகை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் கடந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் மக்காது, அப்படியே கிடக்கும். இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டா பார்த்தீங்கன்னா கங்கு அடிச்சு விட்டு மறுக்க மண் எடுத்து கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து மக்கிரும். காட்டுக்கு வந்து நல்ல ஒரு உரமாகும். ஒரு வருஷம் ஆகி அந்த ஒரு கழிவுகள் மக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் வந்து மக்கி வரக்கூடிய பயிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உரமாகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுறப்போ காட்டுக்கு வந்து நல்லா உரமாயிக்கும். அந்த ஒரு யூசேஜ்க்காக தான், அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 30,000 மணி நேரம் ஓடிடுச்சு. பிளாக் இன்ஜின் மாடலு, 2007 மாடலு டிராக்டர் பார்த்தீங்கன்னா 30,000 மணி நேரம் ஓடிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை வந்து செஞ்சுருக்குறாங்க. இந்த டிராக்டரில் பாருங்க, அப்போவே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட்டு பின்னாடி டிஸ்க் வெயிட்டு எல்லாமே அட்டாச் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ரிவர்ஸ் கிரிப் திருப்பி போட்டிருப்பாங்க. ரோடில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது மாதிரி ரிவர்ஸில் திருப்பி போட்டிருக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் போட்டிருக்கிறாங்க. அப்போலோவோட ரேடியல் டயர் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போலோ ரேடியலில் பார்த்தீங்கன்னா 12 பிளேரேட் இருக்கிற மாதிரி டயர் வந்து போட்டிருக்கிறாங்க. ரேடியல் டயர் வந்து நார்மல் டயரோட அது அகலமாக இருக்குங்க, நல்ல கிரிப்பு கிடைக்கும். சக்திமானு இதோட மாடல் பார்த்துக்குங்க, SRM 5ன்னு சொல்லிட்டு இதோட மாடலு 45 ஹெச்பிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வந்துடும். சத்தியமான பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, வேணா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப், இதுவும் இது பார்த்தீங்கன்னா 14 ஹேமர் டைப்பு. ஹேமர் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஹேமரும்பாங்க. இதுலேயே 2 டைப் இருக்குது, வேஸ்ட் அடிக்காது. பச்சையாக வெறும் பச்சையை மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா ஒய் டைப்பு, வி டைப்புன்னு இருக்குது. அது வந்து நார்மல் பிளேடு மாதிரியே இருக்கும், இப்படி எல் மாதிரி இருக்கும். 3 பிளேடை ஒன்றா வச்சு லாக் பண்ணி மாட்டுறது. இது வந்து ஹேமர் டைப்பு. இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300லேருந்து 400 மணி நேரம் யூசேஜை பொறுத்து வந்து நீங்கள் அடிக்கிற வேஸ்ட்டை பொறுத்து இதோட லைஃப் வந்து மாறும். சத்தியமானில் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வேஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்பைக் யூனிட் கொடுப்பாங்க, அதில் பட்டு பார்த்தீங்கன்னா பொடியாகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதாங்க. பின்னாடி எந்த ஸ்பைக்கும் கொடுக்கல, அந்த அப்படியே சுற்றி இதில் அடித்து அந்த ஸ்பைக்கில் பட்டு பொடியாகிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு கார்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேக்கர் ரோலர் வச்சு கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். இதோட கான்செப்ட் என்னென்னா 540 RPM வந்து பெல்ட் டிரைவ் மூலமாக 2000 RPM கன்வெர்ட் ஆகுது. சென்டரில் ஒரு கிளச் யூனிட் இருக்கும். கிளச்சில் வந்து லோடு எதாவது வருதுன்னா கிளச்சிலேருந்து இங்கே இந்த கிளச் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா லோடு வந்து ரிலீஸ் ஆகிக்கும். சிங்கிள் ஸ்பீட் கிரவுண்டு 540 அவுட்புட் அப்படியே வந்து பெல்ட் டிரைவ் மூலமாக அப்படியே பார்த்தீங்கன்னா 2000 RPM கன்வெர்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுங்க. பெல்ட் டிரைவ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நார்மல் டிரைவ் கொடுத்தா வந்து தாங்காது இந்த RPMல. பெல்ட்டாக இருந்தால் லைட்டாக ஸ்லிப்பாகி ஓடிக்கும். பெல்ட்டும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி பெல்ட் டிரைவில். டிராக்டரில் 1500 RPMல லோ ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 30,000 மணி நேரம் ஓடிடுச்சுங்க.
ஜாண்டீரோட 2007 மாடலு, பிளாக் இன்ஜின் மாடலு. பிளாக் இன்ஜின் மாடலில் 4 wheel drive வந்து ரேரு. ஏன்னா அப்போ 4 wheel drive வந்து அதிகமாக யாரும் எடுக்கலை. அதனால் பார்த்தீங்கன்னா 4 wheel drive மாடல் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா 2007 4 wheel drive தேவை இருந்து 4 wheel driveல உழவு ஓட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா 4 wheel drive வந்து சூஸ் பண்ணி எடுத்தாங்க. இந்த மாதிரி சட்டரை பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை, குச்சிக்கிழங்கு, பருத்தி செடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ரொட்டாவேட்டர் மூலமாக அழிக்க முடியாத வேஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் பொடி பண்ணலாம். பொடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரம் மக்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உழவு ஓட்டிக்கலாம். தென்னை மட்டை வந்து பேசிக்காக தென்னந்தோப்புலலாம் தென்னை மட்டையெல்லாம் ரொம்ப ஸ்டோர் ஆயிரும். அதெல்லாம் அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உரமாக்கிக்கலாங்க. பிளாக் இன்ஜின் 4 wheel drive பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். இப்போமே மார்க்கெட்டில் போய் பிளாக் இன்ஜின் 4 wheel drive 5310, 5610, 75 HP இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா அப்போ யாரும் 4 wheel drive வந்து எடுக்கலை. பிளாக் இன்ஜின்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாண்டீர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஹார்வெஸ்டருக்கு. ஜாண்டீர் விட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டபுள் கிளச்சு, சைடு ஷிஃப்ட் கீர் பாக்ஸு, அதோட பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் பெடலு இதெல்லாமே இந்த ஆப்ஷன்லாம் வச்சு கொடுத்தாங்க ஜாண்டீரில். பார்த்தீங்கன்னா ஜாண்டீரில் கம்ஃபோர்ட் வந்து அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்பர் 1 இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா ஜாண்டீருக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் ஜாண்டீர் வச்சு யூஸ் பண்ண டிராக்டர் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மாற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இந்த மெத்தடை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்வெட்டரில் நீங்கள் என்ன ஸ்வெட்டர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பேசிக்காக மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா அந்த பெல்ட் டிரைவ் யூனிட் இருக்கும். அந்த டிரைவ் யூனிட்டில் மெயின்டெனன்ஸ் இருக்கும். கிளச்சு அதே மாதிரி கிரவுண்டில் ஆயில் மாத்திர மாதிரி இருக்கும். கிளச் யூனிட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து பேசிக்காக வேறு எந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது இந்த இம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் ஹேமர் வந்து நீங்கள் மாத்திர மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஏரியிலேருந்து ரசமலை அதில் போய் ஃபஸ்ட்டு தெம்பத்து கலங்க